ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ட்ராமா டேல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேமிலி பை சாய்ஸ் எபிசோட் 11. லாஸ்ட்டாக கிம்சன்னாவும் நம்ம ஹீரோயினும் பார்த்த சீன் தான் பார்த்தோம். கிம்சன்னா வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான். இப்போது நம்ம ஹீரோயின் தான் என்ன ஆன்சர் பண்ண போகிறா தெரியல, நம்ம போய் பார்க்கலாம். உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, சும்மா சொல்லாத, எனக்கு கூட தான் உன்னை எனக்கு பிடிக்கும் அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளுக்கு புரியுது. பட் அவள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக சொல்கிறா. அப்புறம் நம்ம கிம்சன் நான் சொல்கிறான், இல்லை நான் என்ன உனக்கு மீன் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும், உண்மையாகவே எனக்கு உன்னை பிடிக்கும், நீ தான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லும்போது, நீ இந்த மாதிரி குழந்த மாதிரி பண்ணாத, இப்போ நம்ம அடல்ட் ஏஜ் ஆகிட்டோம், ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுன்னு சொல்லும்போது இவன் எதுவுமே பேசல, சைலண்ட்டாகவே நிற்கிறா. தென் அங்கேருந்து நம்ம கிம்சன்னா போயிடுறான். தென் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நிற்கிறான். அவளுக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுனே தெரில. இவன் போனதுக்கப்புறம் இவன் வந்து டைம் கேட்டு போயிடுறான். ஓகே நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், நீ எனக்கு ஆன்சர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். தென் நம்ம ஹீரோயின் அப்படியே ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே நம்ம இதுவுக்கு போகிறா, கடைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பீர் பாட்டில் எல்லாமே எடுத்து போட்டு வாங்கிட்டு வந்துடுறா. வந்துட்டு அவள் ரூமுக்கு வரும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன கேட்குறான்னா, என்ன நீ இங்கே இருக்க, என்ன டேட் போகலையா நீ அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம்ல நான் போகணும்ல, இல்லை நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் இந்த கிம்சனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, நம்ம கிம்சன்னா வந்து வெளில வரான் அவன் ரூம் விட்டு. நம்ம ஹீரோயின் அண்ட் அவங்க ஃப்ரெண்டும் வெளில வராங்க. நம்ம ஹீரோயின் வந்து கிம்சன்னா பார்த்தோன்னே டக்குனு உள்ளே போயிடுறா. என்னாச்சு, ஏன் இப்போ உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ கிம்சன்னாவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் எலிவேட்டர் உள்ளே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அதில் லிஃப்ட்டில் பேசுகிறாங்க. கிம்சன்னா வந்து கேட்குறான், நேற்று எதுனா நம்ம ஹீரோயின்காச்சா ஜுவான்காச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் அவளுக்கு எதுவும் ஆயிருக்கு, அதனால தான் அவளோட டேட்டை கூட அவள் மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஆமாம் நீங்கள் தான் அவள் போக விடாமல் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு இவள் கொஞ்சம் சஸ்பீஷியஸாக கேட்குறா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறான். ஏன் போக விடல அவளை, அந்த பையன் நல்ல பையன் தானே அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னு சொல்லிட்டு இவன் இழுக்கிறான். நீங்கள் போக விடலனா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவன் நேற்று ஜுவான் சொன்னால இந்த கிம்சனால் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிக்கிறான். ஓஹோ, அப்போ நீங்கள் தான் போக விடல, ஒரு வேளை நீங்கள் ஜுவானை லைக் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவள் ஒரு மாதிரி இழுத்து கேட்குறான். இவள் தான் லாயர் ஆச்சுல, ஸோ எல்லாமே இவளுக்கு தான் கொஞ்சம் தெரியும்ல, அதனால் கேட்குறான். கேட்ட உடனே இவன் வந்து, நீ லாயரில் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீ லாயர்னு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மழுப்பிட்டு அப்படியே போயிடுறான். இவள் கன்ஃபார்மே பண்ணிட்டான். ஓகே, அப்போ இவனால தான் வந்து நம்ம ஜுவான் போகல அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஆக்சுவலி ஹாப்பி தான். தென் நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலி அவங்க அப்பா வந்து வாங்க ஃபேமிலியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை இன்வைட் பண்ணியிருப்பார். ஸோ வந்து நம்ம ஜுவான் எப்படி இருந்தாலும் போய் தான் ஆகணும். கிம்சனாவும் போவான், நம்ம கங்கஜனும் போவான். அப்படி போகும்போது ஆக்சுவலி கங்கஜனுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இவ போயிட்டு ஜுவான் என்ன நினைக்கிறான்னா, எப்படி நம்ம இவங்கள ஃபேஸ் பண்ணலான்னு நினச்சிட்டே இருக்கும்போது நம்ம கிம்சனாவும் கங்கஜனும் வந்துகிட்டே இருக்காங்க. இவன் டக்குன்னு ஐடியா என்ன பண்ணுறான்னா, ஓகே இப்போ 2 பேரையுமே வந்து நம்ம பிரதர்ஸாகவே சொல்லிகிட்டே இருந்தோன்னா அப்போ கிம்சனா கொஞ்சமாச்சும் புரிய வரும், இவன் வந்து நமக்கு பிரதர் தான் அப்படின்னு சொல்லிட்டுன்றதுனால இவன் என்ன பண்ணனா, ஒப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அப்படியே 2 பேருக்குமே வந்து இந்த சாப்பாடு 2 பேருக்குமே ஈக்குவலாக கொடுக்குறது, அப்புறம் 2 பேரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணும்போது கிம்சனா கொஞ்சம் இரிட்டேட் தான் ஆகுது. பட் என்ன பண்ணுறது, இவ தான் இந்த மாதிரி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கான். பட் நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கும் கிம்சன்னாவை. டக்குன்னு வந்து இவன் ஒரு 10 இயர்ஸாக வேறு ஊருக்கு போயிட்டான், திடீர்னு வந்திருக்கான், இவன் ப்ராமிஸ் பண்ணது எதுவுமே செய்யலை அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது இவளுக்கு வந்து தள்ளி இருக்கணும். அண்ட் இன்னொன்று இவளுக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட் எதுனா, 2 பேரோட அப்பா என்ன சொல்லுவாங்க, இதுக்கு ஓகே சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தோணுது. இன்னொரு பக்கம் கிம்சனா எப்படி இருந்தாலும் ஊருக்கு கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இவளுக்கு ஒரு பக்கம் தோணுது. அதனால இவன் வந்து ரொம்ப ஹெசிடேட் ஆகுறா, ரொம்ப தயங்குறா சொல்கிறதுக்கு. தென் அவங்க சாப்பிடும்போது என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலி கங்கஜோனுக்கு ஒன்று தோணிகிட்டே இருக்கும். என்னென்னா, இப்போ எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி மெம்பர்னு இருக்காங்க. எப்படின்னா கிம்சன்னாக்கு அவங்க அப்பா இருக்கார், ஜுவான் நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க அப்பா இருக்கார், நமக்கு வந்து அதை கங்கஜோனுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ரியல் அப்பா வந்து வேறு ஒரு ஃபேமிலி கூட இருக்கார், நம்ம அம்மா இன்னும் வரல. ஸோ இப்போது நம்ம இங்கே ஒரு ஃபேமிலி உருவாக்கணுன்னா, இப்போ நம்ம வந்து ஜுவான் நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு ஃபேமிலி கிடச்சிரும், நானும் எங்கேயும் போக தேவையில்ல, ஜுவானுக்கும் யாரும் கட்டி குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு தாட் ஓடிட்டே இருக்கும். ஸோ இவன் அப்போவே என்ன பண்ணுவானா, அது ஒரு ஃபன்னி மொமெண்ட்ஸ் தான், பட் இவன் அங்கே என்ன பண்ணுவானா, நம்ம ஜுவான் சாப்பிட்டே இருக்கும்போது அவள் கையை பிடிச்சி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் செம சிரிப்பு வந்துடும், ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். கிம்சனாலாம் டென்ஷன் ஆகிடுவான்.
அங்கே இருக்கிற எல்லாருமே கேட்பாங்க, உனக்கு என்ன என்ன இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி எல்லாருக்கும் அவங்க ஃபேமிலி இருக்குது, எனக்கும் ஒரு ஃபேமிலி வேணும்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுவான் ஒரு மாதிரி ஃபன்னாக சொல்லிட்டு போயிடுவான். நம்ம கங்கஜனும் ஃபன்னாக தான் எடுத்துப்பாங்க, எல்லாருமே ஃபன்னாக தான் எடுத்துப்பாங்க. பட் அங்கே இருக்கிற ரியாக்ஷன் கொஞ்சம் நோட் பண்ணுவாங்க கிம்சன்னா. இப்போது கங்கஜோன் கேட்கும்போதே இவங்க எல்லோரும் நோ சொல்கிறாங்க. அப்போ நம்ம 2 பேர் பண்ணால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மாதிரி யோசிச்சுட்டே இருப்பான் கிம்சன்னா. இவங்க எல்லோரும் சாப்பிட்டு அந்த டாபிக் அப்படியே முடிச்சுட்டு சாப்பிட்டு மேலே போவாங்க. கிம்சன்னா நம்ம ஹீரோயின் மட்டும் மேலே போவாங்க. போயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கிம்சன்னா கேட்பான், என்ன யோசிச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்லுவாள், இங்கே பாரு, நீ சொன்னதை நான் அப்படியே வந்து மறந்துடுறேன், அப்படி ஒரு நடக்கவே இல்லை அப்படின்றத நினச்சிக்கிறேன், நம்ம ஜாலியாக எப்போவும் போல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம கிம்சன்னா என்ன சொல்லுவான்னா, இல்லை நீ வந்து இப்போ 27 இயர் ஓல்டு உமன், அதாவது 27 வயசு ஜுவானாக பேசிகிட்ருக்க, 17 வயசு ஜுவான் பற்றி யோசி. 17 வயசு ஜுவானுக்கு நான் நான் பிரதர், ஓகே நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போது 10 இயர்ஸில் உனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரிலையா? எனக்கு தெரியுதே, உனக்கு தெரிலையா? நான் இப்போது 27 வயசு ஜுவானுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். ஸோ 27 வயசு பொண்ணை நீயும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். தென் என்ன நடக்குதுன்னா, கிம்சன்னாவும் கங்கஜனும் கிளம்பிடுறாங்க. ஜுவான் மட்டும் இருக்கா அந்த வீட்டில். அப்படி இருக்கும்போது நம்ம கிம்சனாவோட அப்பாவுக்கு ஃபோன் வருது. யாருன்னா கிம்சனாவோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. என்ன இவன் எப்போ கிளம்பி வரான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கிளம்பி வரானா, ஏன் கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி அவன் 1 மந்த் லீவ் வேணும், எனக்கு 1 மந்த் வேணும், விடுங்க, எனக்கு மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். பட் அங்கேயே வந்து வேலையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டான், அங்கேயே ஒரு வீடு எடுத்துக்கிட்டான். இதெல்லாம் அவன் திரும்பி வரா மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அவன்லாம் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா சொல்கிறாரு. இல்லை அப்புறம் யார் என்னையும் வந்து பார்த்துக்கிறது, என் பொண்ணையும் பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்லுதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம கிம்சன் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அதனால் சரி ஓகே நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வச்சிடறான். பட் அங்கே 3 பேருக்குமே அப்செட் ஆகிடுது. என்ன தான் நடக்குது, கிம்சன் நான் வந்து ஃபுல்லாக வந்துட்டேன்னு சொல்கிறான், பட் இங்கே வந்து 1 மாதம் தான் இவன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ தான் இன்னொன்றும் தெரிய வருது, இவன் சரியாக தூங்குறதும் இல்லை நைட்டு, இவனுக்கு அதே ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த இன்சோமியான்றது அவனுக்கு இருந்துகிட்டே இருக்குன்றதுனால அவங்க அப்பா டீலாம் போட்டு கொடுக்குறாரு. இந்த டீ வந்து இன்சோமியாவுக்கு நல்லது, தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நல்லது, இதை நீ அவன்கிட்ட போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாரு ஜுவான் கிட்ட. இங்கே கிம்சன்னாக்கும் பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கு, அவங்க தங்கச்சிக்கிட்டேருந்தோ அவங்க அம்மா கிட்டேருந்தோ, என்ன நீ வந்துடுறல, எப்போ வர அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கு. இவனுக்கு அதுவே ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி அவன் டேப்லெட்ஸ்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். நைட்டு தூக்கம் வராமல் இருக்கிறதுனால அவன் டேப்லெட்லாம் எடுக்கிறான். நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே வெளில வரா, தூங்கி எழுந்து அப்படியே வெளில வரா. நம்ம கிம்சனாவும் வெளில வரான். அப்படி வெளில வரும்போது அந்த டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. எனக்கு என்ன, நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டீ வாங்கிட்டு போயிடுறான். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு. தென் நம்ம ஜுவானும் கங்கஜுனும் வந்து கடையில் இருக்காங்க, ஜுவானோட கடையில். அப்படி இருக்கும்போது ஜுவான்கிட்ட நம்ம கங்கஜுன் கிட்டே நம்ம ஜுவான் ஹீரோயின் கேட்குறா, நீ உண்மையாகவே சொன்னியா சும்மா விளையாட்டுக்கு சொன்னியான் போது, நான் உண்மையாக தான் சொன்னேன், சரி அப்போல்லாம் இனிமேல் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நம்ம 2 பேர்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவனும் சரி ஓகே, அவன் சும்மா விளையாட்டாக தான் கேட்டான் இந்த மாதிரி ஃபேமிலி வேணுன்றதுனால. அப்புறம் அவனும் ஆமாம்ல செட் ஆகாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுறான். ஏன்னா அவனுக்கு ஃபுல்லாகவே வந்து தங்கச்சின்ற தாட் மட்டும்தான் இருக்குது, அதை எப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுன்றதுனால 2 பேரும் அப்படியே ஓகே சொல்லிட்டு, சரி ஓகே நீ என்னை எப்போ மன்னிப்ப இந்த மாதிரி கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கஜன் கேட்குறான் ஹீரோயின் கிட்ட. சரி நீ எனக்கு வேணால் இந்த கண்ணாடியெல்லாம் க்ளீன் பண்ணி கொடு, அப்போ வேணால் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்புறம் அவங்க 2 பேர் அப்படியே அந்த இன்சிடெண்ட்டே மறந்துட்டு போயிடுறாங்க. தென் இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம கிம்சன்னாவோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் கூப்பிட்டு பேசுகிறாங்க கிம்சன்னா கிட்ட. என்ன ஆச்சு, நீ இந்த மாதிரி 1 மந்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டியாமே அவன் அம்மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இல்லை நான் இதுக்கப்புறம் அங்கே போக மாட்டேன், நான் அம்மாட்ட பேசிக்கிறேன். சரி அங்கே என்ன நடந்ததா உனக்கு, ஏன் உனக்கு இந்த மாதிரி தூக்கம்லாம் வராமல் இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்கும்போது, இல்லை நான் ஓகே தான், ஃபுல்லாக ஓகே தான். அவங்க 2 பேரும் நிறைய கேட்குறாங்க, நீ ஓகேவா, எதனா ப்ராப்ளம்லாம் சொல்லு, எதனா நடந்ததுன்னா சொல்லு, நம்ம பேசிக்கலாம் பார்த்துக்கலான்னும் போது கிம்சன்னா ரொம்ப காமாக நான் ஓகே தான் எனக்கு எந்த பிரச்சனையும் நடக்குதுல, நான் ஓகே தான்றான். பட் அவன் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பான் அவங்க அம்மா கூட இருக்கும்போது. அவங்க அம்மா அவனை பார்த்துக்கும்போது ஃபேஸ் பண்ணியிருப்பான். அவங்க அம்மா ஒரு மாதிரி திட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா அவங்கள பற்றியே நினைப்பாங்க, இவனை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரிலாம் இருக்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கு. அதனால தான் அவன் போதும், அம்மா சரியாயிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம அங்கே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் அவன் கிளம்பி வந்துட்டுருக்கான்.
ஸோ இதெல்லாம் வந்து இவங்க யார்கிட்டையுமே அவன் சொல்லாமல் இது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி 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 அவனுக்கு அப்படியே அந்த இன்சோமியாலாம் வந்துட்டுருக்கு. இவங்களும் வீட்டில் கேட்குறாங்க, அவன் எதுவும் இல்லைன்னு சொல்லும்போது அவங்களும் சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா, நம்ம ஜுவான் ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை ஒரு நார்மல் மெடிக்கல் செக்கப்புக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவான். எங்கன்னா கிம்சனோட ஹாஸ்பிட்டலுக்கு தான். அப்படி கூப்பிட்டு போகும்போது அங்கே வந்து போய் அவருக்கு செக்கப்லாம் பண்ணுறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் வந்து கை கொஞ்சம் அவளுக்கு அந்த பெண்ட் பண்ணுற இடத்துல வலிக்குதுன்ற மாதிரி அவள் ஆக்ஷன் மட்டும் காட்டுவாள். நம்ம கிம்சனாக்கு புரிஞ்சிடும். ஸோ அவள் வந்து கிம்சனா என்ன பண்ணுவேன்னா, சரி இங்கே வா நீயும் கொஞ்சம் வந்து இது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த கை போடுறது அந்த கைக்கு அந்த பெண்ட் எடுக்கிறதுலாம் என்ன பண்ணணுமோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகும். ஆமாம்ல நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுல அப்படின்ற மாதிரி கிம்சனாவை அப்போ தான் ஒரு நியூ பர்சனாக அவள் அந்த மாதிரி பார்ப்பாள். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஹீரோவாக அந்த மாதிரி பார்ப்பாள். பிரதராக இல்லாமல் ஒரு பிடிச்ச பர்சனாக அந்த மாதிரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாள். தென் அவள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டும் வருவாள். அப்போ வரும்போது அவள் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பா. ஏன் இப்படி உட்காந்துருக்கேன், என்னாச்சு உனக்குன்னும் போது, இல்லை எனக்கு கிம்சனாவை பார்க்கும்போது ஹார்ட் ஃப்ளட்டர் ஆகுது, அதாவது எனக்கு ஹார்ட் ரொம்ப வேகமாக துடிக்குது, இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரிலாம் ஆனதே கிடையாது, ஒருவேளை எனக்கு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லலாம் கேட்பா. ஏன் உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்க போது இந்த வயசில், அதெல்லாம் கிடையாது, உனக்கு கிம்சனாவை பார்க்கும்போது மட்டும்தானே துடிக்குது, அப்போ அது வேறு எதனா ரீசனாக தானே இருக்கும்போது, ஆமாம்ல ஏன் அப்படி துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவள் கொஷின் பண்ணிகிட்டே இருப்பான். நம்மளுக்கு தெரியும், நம்ம என்னோட ஃப்ரெண்டுக்கும் தெரியும். பட் இவள் வந்து அதை அட்மிட் பண்ணவே மாட்டாள். ஆமாம் எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்றதை அட்மிட் பண்ணவே மாட்டாள். அவள் ஒரு மாதிரி அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரியே சுற்றிட்டு இருப்பாள். ஐயோ அந்த மாதிரிலாம் ஹாட் ஃப்ளட்டர்லாம் ஆகக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு மாதிரி வெளில போயிட்டுருப்பான். அந்த டைமில் கங்கஜனை பார்ப்பா. கங்கஜனை பார்த்த உடனே 2 பேரும் அப்படியே அங்கே பேசிப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது எங்கே போகிறேன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்லுவாள், எனக்கு இப்போ ஆக்சுவலி டேட் எங்கள் அம்மா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நான் அந்த டேட்க்கு போகணும், நான் அந்த பையனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா ஏன் சேடாக சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு ஆக்சுவலி உனக்கு பிடிக்கல, எனக்கு யாருமே பிடிக்கல, பட் எங்கள் அம்மா அக்செப்டே பண்ண மாட்டாங்க, இப்போ நான் போய் என்ன ரீசன் சொல்லுதுன்னு எனக்கு தெரில அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. தென் உடனே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் சொல்லலாம், சரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, சார் சொல்லுன்னொடனே, நீ எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக நடிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரி ஓகே அதை பற்றி என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போய் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன் நீ உனக்கு பிடிக்கலன்றது டேரெக்டாக சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கஜோன் கேட்பான். இல்லை அதெல்லாம் சொன்னால் வந்து திருப்பியும் வந்து அது எங்கள் அம்மாட்ட போகும், எங்கள் அம்மாட்ட போயிட்டு திருப்பி எனக்கு வேறு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அது தேவையில்லாத எனக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னும் போது, சரி ஓகே நான் பண்ணுறேன், என்ன பாய் ஃப்ரெண்டாக தான் நினைக்கணும், அதெல்லாம் நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. தென் இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு ரிசல்ட்லாம் வாங்கிட்டு அந்த ஒரு டவுன் அந்த ஒரு சிட்டி பிளேஸ்க்கு அந்த நடந்து போயிட்டே இருப்பார். அந்த இடத்துல யாரை அவர் பார்ப்பாருன்னா, நம்ம கங்கஜனோட அம்மாவை பார்ப்பார். ஆக்சிடெண்ட்டாக தான் பார்ப்பார். பார்த்த உடனே அவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிடும், இவங்க கிட்ட தான் நம்ம பையனை விட்டு வந்தோன்னு இவங்களுக்கும் தெரிஞ்சிடும், இவருக்கும் வந்து இவங்க கங்கஜனோட அம்மா அப்படின்றத தெரிஞ்சிடும். தெரிஞ்சுட்டு உடனே பேசுறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு பேசுறதுக்கு உட்காருவாங்க. நீங்கள் என்ன இங்கே தான் இருக்கீங்களான்னும் போது, ஆமாம் நான் இங்கே தான் என் கடல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், சலூன் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கஜனோட அம்மா சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஏன் வந்து நம்ம கங்கஜனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை நான் கங்கஜனை பார்க்கக்கூடாதுன்னுவாங்க. ஏன் பார்க்கக்கூடாது, அவன் இவ்வளோ பெரிய பையனாக வளர்ந்துட்டான், 10 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் இதை தான் சொன்னீங்க, இப்போ ஏன் பார்க்கக்கூடாதுன்றீங்க, அவன் இப்போ தான் வந்து அமெரிக்காலேருந்து வந்திருக்கான், அவனுக்கு ஆக்சிடெண்ட் கூட ஆயிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லுவார். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஆனதுக்கப்புறம் அவங்க பொறுமையாக என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பார்க்கக்கூடாதுங்க, ஏன்னா நான் வந்து 10 இயர்ஸ் பேக் அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிட்டேன்னா, 10 இயர்ஸ் பேக்கில் அதுக்கும் முன்னாடி வந்து நான் ஒரு கார் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டேன். அதில் அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் இறந்துட்டார். ஸோ நான் அதனால் ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்தேன். அது ஆக்சிடெண்ட் தான், இருந்தாலும் நான் அதுக்காக ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்தேன். ஸோ என் பையனுக்கு ஒரு நார்மல் லைஃப் கிடைக்கணும், அது வந்து என் கூட இருந்தானா அவனுக்கு கிடைக்காது அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியாது. தென் அதை கட் பண்ணால் இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம ஜுவான் வந்து பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்தாலும், ஸோ அவள் அப்போ என்ன டிசைட் பண்ணிடுவான்னா, இந்த ஹார்ட் ஃபீலிங் வந்து நம்ம அப்படியே விடக்கூடாது, நம்ம வந்து கிம்சனை பார்த்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்போவே வந்து கிம்சனாவை டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருப்பான் நெக்ஸ்ட் டேக்கு. ஸோ இப்போ வந்து கிம்சனாவும் நம்ம ஹீரோயினும் வந்து
டேட்க்கு வந்திருப்பாங்க. ஸோ அங்கே டேட் இல்லை, சும்மா பேசுகிறதுக்கு வந்திருப்பாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. அங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜுவான் கிளியராக சொல்லிடுவான் ஹீரோயின், எனக்கு வந்து நான் இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இந்த டேஸில் நீங்களாம் திருப்பி வந்திருக்கீங்க, அது எனக்கு ஹாப்பி. இந்த 10 இயர்ஸில் இல்லாத ஹாப்பினஸ் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஸோ நான் அதை வந்து கெடுத்துக்க விரும்பலை. நம்ம அப்பா 2 அப்பாவும் ஹாப்பியாக இருக்காங்க, நீயும் ஹாப்பியாக இருக்க, நானும் ஹாப்பியாக இருக்கேன், கங்கஜனும் ஹாப்பியாக இருக்கான், நம்ம இப்படியே இருந்துட்டு போயிடலாம். ஸோ இந்த ஃபீலிங் அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேயே க்ளோஸ் பண்ணிடுறா. நம்ம கிம்சனுக்கு அங்கே வந்து என்ன பேசுகிறதுனே தெரில. ஸோ அவனும் எதுவும் பேசிக்கல. சாப்பிட்டு வெளில வராங்க, மழை பெய்யுது. ஸோ அங்கேருந்து வந்து பார்க்கிங் லாட்க்கு ஓடி வராங்க. அப்படி ஓடி வரும்போது ஒரு இடத்துல நின்றுட்டு 2 பேரும் பார்த்துக்குறாங்க. அப்படி பார்த்துக்கும்போது அவங்களுக்கே ஒரு ஃபீலிங் வருது. 2 பேரும் அந்த ஐ கான்டாக்ட்லேயே தெரியும்ல, அந்த மாதிரி ஃபீலிங் வருது. தென் அப்போ நம்ம கிம்சனா என்ன சொல்கிறான்னா, இப்போ நமக்குள்ளே இருக்குல்ல இந்த ஃபீலிங், இது வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர் ஃபீலிங் கிடையாது, நமக்கே அது தெரியும், நீ ஏன் ஏமாற்றிக்கிற, அப்பாலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போய் கிஸ் கொடுக்குறான். இவளும் சைலண்ட்டாக தான் இருக்கா. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன். பாய்.